Mostly corporates or the managers, they keep on feeding fear to the individuals. Whatever the performance of the individuals may be, the manager வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல்ஸ் மேல ஒரு அந்த இண்டிவிஜுவல்ஸ் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க மேனேஜர் ஒரு டார்கெட் கொடுக்குறாருன்னா, மேனேஜர் டார்கெட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியர் உண்டாகும். ஃபியர் உண்டாகும்போது உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜி, ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அந்த டாஸ்க்ல ஈடுபடுறீங்க. அந்த டாஸ்க் வந்துட்டு சீக்கிரம் முடிக்கிறீங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஃபியர் வருது. அதெல்லாம் வந்து தவறான விஷயம். ஏன்னா நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்மோனல் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும். உங்களோட என்டையர் கெமிக்கல் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க மேனேஜர் பார்த்து உங்களுக்கு பயமா இருக்குன்னா, அவர் கொடுத்த டார்கெட்டை முடிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும் போது, நீங்க டிசிஷன்ஸ் எடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறேன். நான் டார்கெட் முடிக்க முடிஞ்சா முடியட்டும். முடிக்க முடியலன்னா ஃபைன். பிகாஸ் நான் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுங்க. இப்போ மேனேஜர் இந்த ஆக்ஷன் எடுப்பார், அந்த ஆக்ஷன் எடுப்பாருன்னு எடுத்துட்டு போகட்டும். அதுவும் டிசைட் பண்ணிடுங்க. ஃபயர் பண்ணுவாருன்னா ஃபயர் பண்ணிட்டு போகட்டும். அதுவும் டிசைட் பண்ணிடுங்க. நீங்க நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்கணும், அதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. மைண்ட் வந்துட்டு எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஸோ அப்படி இப்படி கேட்கும்போது நீங்க ஐ கேன் ஹேண்டில் அப்படின்ட்டு நீங்க ஆன்சர் சொல்லிடுங்க. உங்க மைண்ட் காம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏன் ஃபியர் வருதுன்ற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் காம் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் ஃபியரே இல்லாமல் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி நீங்கள் என்ன வேலை எடுத்திருக்கீங்களோ அது முடியும்.